வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து ஒரு பக்கோடா வெரைட்டி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற பக்கோடா வந்து ஸ்வீட் கார்ன் பக்கோடா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் வச்சு பக்கோடா செய்ய போகிறோம். நான் இதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் கார்ன். நீங்கள் வேணும்னா இந்த ரெசிபிக்கு ஃப்ரோசன் இல்லைன்னா பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இது எப்படி பக்கோடா செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ் கார்னை வந்து நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிட்டு அதில் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்பு வந்து நீங்கள் ஏற்கனவே பாயில் பண்ண கார்ன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்பு வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவையில்லை. ஸோ இது மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து நம்ம கார்னை நல்லா வேக விட்டுறலாம். ஸோ இதுவே வந்து நம்ம கார்ன் வந்து நல்லா வேகிறதுக்கு, ஸ்டீம் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நிறைய தண்ணி விட்டு நம்ம பாயில் பண்ணோன்னா நம்மளோட சோளத்தோட சத்துலாம் வந்து அந்த தண்ணியிலே வீணாக போயிடும். ஸோ இது மாதிரி பண்ணால் நம்மளுக்கு சீக்கிரமாகவும் நம்ம கார்ன் வெந்துடும், அப்புறமா வந்து நல்லா அதோட சத்தம் அதிலே இருக்கும். இதுவே பாருங்கள், நம்ம கார்ன் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அதோட வாசம் கூட நல்லா சூப்பராக இருக்குது இப்போயே, ஸ்வீட் கார்ன் வாசம். ஸோ வாங்க எப்படி பக்கோடா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். மிக்சிங் பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து தேவையான பொருள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு பாதி வெங்காயம் வந்து நீட் வாட்டத்தில் மெலிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்ம கையால் வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அந்த கார்னை வந்து நல்லா வந்து கையால் வந்து நம்ம உடச்சி விட்டுக்கலாம். ஏன்னா அது முழுசாக வந்து நம்ம பக்கோடா போடும்போது எண்ணெயில் போட்டோன்னா அது வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கையால் வந்து அதை வந்து உடச்சி மசிச்சு விட்டுட்டோன்னா இப்போ எண்ணெயில் வந்து அது வெடிக்காது. ஸோ பாருங்கள், இது மாதிரி வந்து கார்னை வந்து நல்லா அமுத்தி அதை வந்து நெசிக்கிடுங்க. ஸோ இதே மாதிரி எல்லா கார்னையும் நம்ம பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து தேவையான ஃப்ளேவர்ஸ், அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா பைண்டிங்காக வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம அப்புறமா கொஞ்சம் மொறுமொறுப்பு நம்ம பக்கோடாவுக்கு வந்து அரிசி மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நம்மளுக்கு நல்லா. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா காரத்துக்கு வந்து அப்புறமா பெருங்காயத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன். இப்போ காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாமே வந்து நம்ம கையால் வந்து அமுத்தி பிசைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம தண்ணியே சேர்க்காம அந்த சோளமும் அப்புறமா வந்து வெங்காயத்தில் இருக்கிற நீர் சத்து வச்சே வந்து நம்ம நல்லா வந்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் கெட்டியாக பக்கோடா போடுற பதத்துக்கு. பாருங்கள், தண்ணி கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நான் வந்து மாவை வந்து நல்லா அமுத்தி அதில் இருக்கிற ஈரப்பதம் வச்சே பிசைஞ்சிட்டேன். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு பக்கோடா போடுறதுக்கு. இது வந்து நீங்கள் கையால் எடுத்து அப்படியே கிள்ளி அப்படியே பக்கோடா ரேண்டம் ஷேப்லேயும் போட்டுக்கலாம். இல்லைன்னா உருட்டி நல்லா பால் மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ அந்த ஷேப்பில் வந்து அந்த மாதிரி பக்கோடா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கிற எண்ணெயில் வந்து நம்ம வந்து பக்கோடா வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம பக்கோடா வந்து நல்லா வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா வெந்திருக்கும். இல்லைன்னா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கன்னா சீக்கிரமாக வெளியில் கறிக்கிடும், உள்ளே வேகாது. ஸோ நல்லா மீடியம் ஹீட்டில் சூடில் இருக்கிற எண்ணெயில் வந்து நம்ம வந்து இது மாதிரி பக்கோடாவை பொரித்து எடுத்துக்கலாம். பக்கோடா வந்து எல்லா பக்கமும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர், அதாவது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். ஒரு சைடு நல்லா வெந்தோன்னு இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டு எல்லா சைடும் வந்து ஈவனாக அது கலர் வர வரைக்கும் நம்ம பொரித்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது நம்ம பக்கோடா. இப்போ எண்ணெயை எடுத்துட்டு நம்ம வாங்க இது ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான சத்தான வந்து ஸ்வீட் கார்ன் பக்கோடா வீட்லேயே ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.